Hello friends, welcome to Tamil Tutorials. This is our website www.sivalingamtrust.in. So more videos, visit this website and subscribe my YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சி பேசிக் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸில் ஃபிபோனச்சி சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனி queries ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் இமெயில் அட்ரஸ் vijayprakash@sivalingamtrust.in. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபிபோனச்சி. ஓகேங்களா? முதல்ல வந்து ஃபிபோனச்சி சீரிஸ்னால் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒரு கான்செப்ட் வந்து என்ன, ஃபிபோனச்சினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபிபோனச்சினா ஒன்றும் இல்லை, இப்போ 0 1 அப்படின்னு 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ மூணாவதாக வர எலமெண்ட் என்ன ஆகும், மூணாவதாக வர எலமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற அந்த 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணி வர ஆன்சராக இருக்கணும். அப்போ 0 + 1 1. அதுக்கு அடுத்தது வர எலமெண்ட்டு ப்ரீவியஸாக இருக்கிற அந்த 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ 1 + 1 2. ஸோ நெக்ஸ்ட் வர எலமெண்ட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற எலமெண்ட் 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணி வர ஆன்சராக இருக்கணும். அப்போ 2 + 1 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3 + 2 5. நெக்ஸ்ட்டு 5 + 3 8. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிபோனச்சி சீரிஸ். ஸோ நான் ஒரு அரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபிபோனச்சி, அதாவது ஃபிப் ஆஃப் 20 அப்படிங்க, அதோட சைஸ் வந்து 20ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அரேவுடைய சைஸ் எவ்வளோ, 20. ஸோ அரேவுடைய ஃபஸ்ட் எலமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 0ன்ற வேல்யூவும் செகண்ட் எலமெண்ட்டில் 1ன்ற வேல்யூவும் இனிஷியலாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட், இப்போது 0 1ன்னு ஆல்ரெடி இனிஷியலாக நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ 1 2 3 5 8ன்னு என்ன ஆகணும், ப்ரீவியஸாக இருக்கிற வேல்யூ வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு வரணும். இதுதான் வந்து ஃபிபோனச்சி சீரிஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக இந்த ப்ரோக்ராம் நான் எழுதி வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா, டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கான்செப்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். டைப் பண்ணால் டைம் லேட் ஆகும். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது புரியும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து 2 லைப்ரரியை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்க்ளூட் stdio.h, இன்க்ளூட் conio.h அப்படிங்கிற 2 லைப்ரரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் பண்ணிட்டோம். வாய்ட் மெயின். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாய்ட் மெயினில் என்ன பண்ணியிருக்கோம், வாய்ட் மெயின் கொடுத்துருக்கோம். எதுக்காக வாய்டு கொடுத்துருக்கோம், ஸோ வாய்டு கொடுத்தா என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாய்டு கொடுக்கணும். ஓகேங்களா? வாய்டு மெயின். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வரலாம். மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜர். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபிப் ஆஃப் 25 அப்படின்னு நம்ம ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். என்ன டேட்டா, அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேங்களா? இன்டீஜர் அரே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என் அப்படிங்கிற 2 வேரியபிளும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அரேவோட ஃபஸ்ட் எலமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 0 அப்படிங்கிற வேல்யூவும் செகண்ட் எலமெண்ட்டில் 1ங்கிற வேல்யூவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ 0 1ன்றது இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஃபிப் ஆஃப் 0ல் 0ன்ற வேல்யூ இருக்கும், ஃபிப் ஆஃப் 1ல் 1ன்னு இருக்குது. இப்போ ஃபிப் ஆஃப் 2 அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேல்யூ வரணும், ப்ரீவியஸாக இருக்கிற, அதாவது ஃபிப் ஆஃப் 0 + ஃபிப் ஆஃப் 1 அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ஆட் ஆகி நம்மளுக்கு தேர்ட் வேல்யூவாக வரணும், அந்த லாஜிக். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் இப்போது 0 நம்ம இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வந்துடுச்சு, 1ம் வந்துடுச்சு. நம்மளுக்கு அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். I = 2. இந்த ஐ நம்ம எங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், இன்டீஜரில் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். I = 2, I less than 10. ஸோ நம்ம வந்து ஒரு 10 வேல்யூ மட்டும் நம்மளுக்கு எத்தனை சீரிஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் வந்து 10 கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சீரிஸ் வந்து எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபிபோனச்சி சீரிஸ் வந்து உங்களுக்கு 50 வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் 50 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் 10 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஃபார் லுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஃபிப் ஆஃப் ஐ. ஸோ இப்போ ஃபிப் ஆஃப் ஐனா அதோடைய மீனிங் என்ன, ஃபஸ்ட் ஐயோட வேல்யூனா 2ன்னு இருக்குது. ஸோ ஃபிப் ஆஃப் 2. ஸோ நம்ம ஆல்ரெடி 0 போட்டோம், 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம I = 2 நீங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபிப் ஆஃப் 2 = ஃபிப் ஆஃப் I - 1. ஸோ ஐயோட வேல்யூ என்ன, 2 -1. 2 - 1 1. ஃபிப் ஆஃப் 1. ஃபிப் ஆஃப் 1ல் என்ன இருக்குது வேல்யூ, 1ன்னு இருக்குது. ப்ளஸ்
fib of I minus 2. ஐன்ற வேல்யூ என்ன 2. ஸோ 2 minus 2 0. ஸோ ஒன்னோட வேல்யூ fib of 1ஓட வேல்யூ 1 ப்ளஸ் fib of 0ஓட வேல்யூ 0. ஸோ ஆக மொத்தத்தில் fib of 2, அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட்டு, நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட் எப்படி இருக்கு, அதோடைய ப்ரீவியஸ் ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணி வர ஆன்சராக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 0 + 1 நம்மளுக்கு வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐ மீன் fib of ஐயில், ஐ மீன் fib of 2ல் வந்து நம்மளுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், 1ன்னு இருக்கும். 0 + 1 1. ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக். நான் இப்போ வந்து ஃபார் லூப்பில் வந்து ஒரே ஒரு லூப் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும், 10 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு ஆகிடும். சரி 3ன்னு ஆகிடும். I = 3ன்னு ஆகிடும். 3 வந்து 10ஐ விட குறைச்சல் தான், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, உடனே உள்ளே வரும். இப்போ ஐயோட வேல்யூ fib of 3 ஈக்குவல் டு fib of 3 - 1 2. அப்போ fib of 2, fib of 2ல் என்ன வேல்யூ இருக்குது, 1ன்னு இருக்குது. ப்ளஸ் fib of 2 fib of 3 - 1 2. fib of 2ல் 1 இருக்குது. fib of 3 - 2 1. ஸோ அப்போ fib of 1, fib of 1ஓட வேல்யூ 1, fib of 2ஓட வேல்யூ 1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி லூப்பிங் நடந்துகிட்டே இருக்கும் அதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தி ஃபிபோனசி சீரிஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதனால் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதே ஃபார் லூப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அரே fib of 25 இருக்கு இல்லையா, ஸோ அரே இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் இருக்கிற அதில் இருக்கிற வேல்யூ எல்லாமே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ fib of printf % fib of I. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு வருமா, இப்போ fib of 0ல் என்ன இருக்குது, இனிஷியலாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு வரும். 1ல் என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2ன்னு வரும். ஸோ 2 அது 3 4 இது எல்லாமே மேலே இருக்கிற ஃபார் லூப்பில் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த வேல்யூலாம் அசைன் ஆகிருக்கும், ஃபிபோனசி சீரிஸ் அசைன் ஆகிருக்கும். அசைன் ஆனதை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க, கம்பைல் பண்ணுங்கள், நோ எரர், அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபிபோனசி சீரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 1 இது மட்டும் தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம், மற்ற எதுவுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ அது மற்ற எல்லா வேல்யூவும் எப்படி இருக்குது, அதோடைய ப்ரீவியஸ் ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி வர வேல்யூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? 0 + 1 1, 1 + 1 2. இப்போ 3 வரணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வேல்யூ என்ன, 2வும் 1ம் தான். ஸோ 3 வந்துருச்சு. இப்போ 5 வரணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வேல்யூ 3 + 2 5 வந்துருச்சு. ஸோ 8னா 5 + 3 8 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது ஆட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ப்ரீவியஸாக இருக்கிற ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே போகும். இதுதான் வந்து ஃபிபோனசி சீரிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபிபோனசி சீரிஸ் வந்து நிறைய மெத்தடில் போடலாம். இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நிறைய சொல்யூஷன், நிறைய வழிகள் இருக்குது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு அரே எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஈஸியாக வந்து போட்டோம். ஓகேங்களா? ஸோ நிறையவே இருக்குது, நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னுடைய வெப்சைட் www.sivalingam.trust.in. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Please refer this site to Tamil medium students. Thank you for watching.